பார்க்கிற இந்த பதிவு கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ரிஷபராசி. உங்களுக்கான மனைவி துணைவி களத்திரம் காந்தை, களத்திரம் பொண்டாட்டி, காந்தை பப்பாட்டி. என்ன சார் இந்த மாதிரி ஒரு டாபிக்? குடும்பஸ்தானத்துல குரு பகவான் வந்ததுனால அவர் குடும்பத்துல ஒரு சில புயல்களை, சில சூறாவளிகளை வீச வேண்டிய இடத்துல இப்ப குரு பகவான் இருக்காரு. சார் என்ன சார் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க? திடீர்னு பார்த்தாக்கா 19 ஒரு பெரிய ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டீங்களே. கிளி வெறுத்து பறந்து போக பரதேசி ஆயிடாத. அதோட காந்தை கற்புக்கரசியா இருக்க பரத்தை துணைவிக்கு அலைஞ்சி திரிஞ்சி மென்டலாகி பைத்தியமாகி பித்துக்குழியாகி ஏர்வாடிக்கு போயிடாத. இவ்வளவுதான். காந்தை யாரு? மனைவி, பாரியால், பொண்டாட்டி, கற்புக்கரசி. என்னைக்கு இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒய்ஃப்ன்றவங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ரேஞ்சே தனிதானுங்க. அவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் விஷயத்தில் ரொம்ப வீக்கு சார். கல்யாணத்துக்கு அப்புறமா அது அப்படியே கண்டினியூ ஆகி ஏடா கூடமா போய் வீட்டுக்கே ஒரு 4-5 பேர் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க சார். நான் ஒருத்தி தான் பொண்டாட்டின்னு பார்த்தாக்கா அவர் லிஸ்டே அது போய்கிட்டே இருக்கு சார். ஏகப்பட்ட பொம்பளைங்க தேடி வராளுங்க சார். அவளும் பொண்டாட்டின்றா, வரவளும் பொண்டாட்டின்றா, 2 வருஷத்துக்கு முன்னாடி பழகினன்றா, அவளும் பொண்டாட்டின்றா. வீட்டுல ஒரு வேலைக்காரி கூட வைக்க முடியல சார். நம்பி வச்சாக்கா இவன் கையை வச்சிடறான் சார் என் வீட்டுக்காரன். சரி, அப்புறம் கடைசியில் என்னதான் ஆச்சு? டிவோர்ஸ் பண்ணிட்டேன் சார். ஏன்னா குடும்பஸ்தனாச்சே, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று, குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்களே. இருந்தாலும் மனசுக்குள்ள அப்படியே பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு தென்றல் அடிக்குது. ஒரு கனவுகள் போகுது. இவ வேற இந்த மாதிரி சொல்றாளே. இன்னும் பார்த்தாங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்ப பார்த்தாக்கா அப்படி நச்சுன்னு நங்குன்னு இருக்காளா. ஒண்ணுமே புரியலையா? சே, என்னடா இது? ஒண்ணுமே புரியலையே. இந்த ரேஞ்சில் போகுது. என்னது? இல்லம்மா அது இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார், நீங்க எதுவுமே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தே டக்குன்னு உங்க கையை பிடிச்சிட்டாங்க. 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்காரு. அப்படி இது நடக்காம எப்படி சார்? ஆனா இதுல ஒரு மேட்ரு சார். கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வச்சுக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, காலகாலமா இதையே தான் எல்லாம் ரிப்பீட் பண்றீங்க. ஆனா இங்க அப்படியே உல்டா புல்டாவா நடக்குது சார். என்ன சார் நீ சொல்றீங்க? குரங்கு மாதிரி பொண்டாட்டி இருக்கா சார், வந்திருக்கவ கிளி மாதிரி இருக்கா சார். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு சனி பகவான் வீட்டுல இருக்கிற ராகு பகவான். இந்த 2 காம்பினேஷன் பாத்தீங்கன்னாக்கா கர்மஸ்தானம் அண்ட் அந்த லாபஸ்தானம். சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் உச்சமாகின்ற வீடு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏழாகூடமான ஒரு மோசமான ஏறக்குறைய ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி, ஒரு ஜிம்கானா பீரியட் மாதிரி இந்த பீரியட் உங்களுக்கு. ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்றதுனால அவர் ஒரு கிளுகிழுப்பா, ஒரு கெத்தா, ஒரு மப்பு மந்தாரமா ஒரு ஃபிகர் போச்சு அப்படின்னாக்கா பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியாது. மனசு அப்படியே அலை பாஞ்சிரும், சபலப்பட்டுரும். சபலத்துல அப்படியே பெரிய போராட்டமே நடக்கும். இப்ப நீங்க மனசை அடக்க வேண்டிய நேரம். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற வீடு பாத்தீங்கன்னாக்கா கர்மஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னாக்கா அது குடும்பத்தை ஆட்டி படைக்கிற ஸ்தானம். குடும்பத்தை ஒரு ஜிக்ஸாக் பண்ணி நல்லா இருந்த குடும்பத்தை கும்மி அடிச்சு கொட்டி மேளம் கொட்டி ரோட்டு கொண்டு விடுற நேரம். நமஸ்காரம். ரஜேஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர், கேம் சேஞ்சர் லக். இந்த சேனல் சார்பாக இப்போ நம்ம பேச இருக்கிற டாபிக்கே, நம்ம பார்க்க இருக்கிற இந்த பதிவு கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ரிஷபராசி. உங்களுக்கான மனைவி துணைவி களத்திரம் காந்தை, களத்திரம் பொண்டாட்டி, காந்தை பப்பாட்டி. என்ன சார் இந்த மாதிரி ஒரு டாபிக்? ஏங்க ரிஷபராசிக்காரங்க, நீங்க அது கிருத்திகையா இருந்தாலும் சரி, ரோகிணியா இருந்தாலும் சரி, மிருகசீரிஷமா இருந்தாலும் சரி, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான். யாரு சுக்கிர பகவான்? சுக்கிரவாரம், நாணய லேவாதேவி, பணம் பொன் பொருள் நாணய லேவாதேவி அனைத்துக்கும் அவர் தான் போர்ட்ஃபோலியோ. அது மட்டும் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்றோம் இல்லையா, குடும்பமா திகழ்றதுக்கும் சுக்கிர பகவான் தான் ஒரு காரணம், மூல காரணம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப மனைவி துணைவி அப்படின்ற ஒரு டாபிக் எதுக்கு சாமி? 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாரு. குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு முன்னாடி, வரதுக்கு முன்னாடி ஜென்மத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அது வேற மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தது. உடல் நலத்துல கோளாறு, தேக ஆரோக்கியம் சீர்கேடு, ஒரு மன நிம்மதி குறைதல், இப்படி போயிட்டு இருந்தது. இப்ப 2ஆம் இடத்துக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம், குடும்பஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஆதிபத்தியம் தானே அப்படின்னாக்கா நல்ல ஆதிபத்தியம் தான். அவர் அங்க இருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரோகஸ்தானத்தை பாக்குறாரு, 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பாத்துறாரு, 10ஆம் இடமான உத்தியோகம் தொழில் ஜீவன ஸ்தானத்தை பாத்துறாரு. ஆனா இருக்கிற இடம் 2. அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே பார்க்கிற பார்வைகள் சுபமா இருக்கும், நல்லா இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படின்றது முன்னோருடைய வாக்கு, ஆன்றோர் சான்று. குரு பார்வை வந்துருது அப்படின்னாக்கா அது எப்பேற்பட்ட கல்யாணம் ஆகாத கட்ட பிரம்மச்சாரியா இருந்தாலும் அவங்களுக்கு நேரம் நல்லபடியா கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம இந்த மேஷராசியில் இருக்க ஆண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னாக்கா, குடும்பஸ்தானத்துல குரு பகவான் வந்ததுனால அவர் குடும்பத்துல ஒரு சில புயல்களை, சில சூறாவளிகளை வீச வேண்டிய இடத்துல இப்ப குரு பகவான் இருக்காரு. சார் என்ன சார் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க? திடீர்னு பார்த்தாக்கா 19 ஒரு பெரிய ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டீங்களே. சாமி, இது ஒரு எச்சரிக்கை பதிவு.
ஒரு விழிப்புணர்வு பதிவு. அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்காரு. ராகு பகவான் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானின் தலைவன். ஸோ அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல இடம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கேட்குறீங்க. ஆனால் அந்த லாபஸ்தானன்றது என்ன அப்படின்னாக்கா அங்கே என்ன ஒரு சிக்கல், என்ன ஒரு பிரச்சனை ஓடுது அப்படின்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீடே அந்த 11ஆம் இடம் மீன ராசி தான். அந்த இடத்துல போயிட்டு ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் அங்கே போய் இருக்காருன்னு போது இந்த ஒரு அரித்மேட்டிக்ஸ், இந்த ஒரு கால்குலேஷன், இந்த ஒரு ஈக்குவேஷன் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, பக்கத்து மாநிலமான கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானாவில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து ரிவீல் பண்ணி ஓபன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னீங்கன்னாக்கா, பாதிக்கப்பட்டவர்கள் நம்மளை வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு, சார் இப்படி இருக்கு சார், அப்படி இருக்கு சார், என்ன பண்ணுன்னு ஒன்றும் புரியல சார், என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா என்ன, எப்படி இருக்கு, கிளி வெறுத்து பறந்து போக பரதேசி ஆயிடாத, அதோட காந்தை கற்புக்கரசியாய் இருக்க பரத்தை துணைவிக்கு அலைஞ்சி திரிஞ்சி மென்டலாகி பைத்தியமாகி பித்துக்குழியாகி ஏர்வாடிக்கு போயிடாத. இவ்வளவுதான். இதுதான் இந்த டாபிக்னுடைய முழு டெஃபினிஷனே, ஃபுல் ஃபார்மே இதுதான், இந்த கான்செப்ட் தான். காந்தை யாரு? மனைவி, பாரியால், பொண்டாட்டி, கற்புக்கரசி. என்னைக்கு இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒய்ஃப்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ரேஞ்சே தனிதானுங்க. அந்த அம்மா வந்து வீட்டுக்காரம்மா வந்து நல்லா இருக்கிறதுனால தானே, உங்களை நல்லா பார்த்துக்கிறதுனால தானங்க எல்லா பிரச்சனையும், எந்த பிரச்சனையும் இல்லாத நீங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது காந்தை கண்ணுக்கு லட்சணமா, கண்ணும் கருத்துமா, கருத்தூறு மிக்க ஒரு உணர்வு பூர்வமா, உங்களுக்கு வந்து ஒரு தாம்பத்தியத்தில் அந்யோன்யமா சகல சவரசனைகளோட உங்களுடைய போக்கு அப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா தேவையில்லாத காந்தைக்கு எதிரான ஒரு பரத்தை, அது யாரா வேணா இருக்கலாம், பரத்தை அப்படின்னாக்கா ஐட்டம்ஸ் ஆஃப் இந்தியா, டிக்கெட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, லோக்கல் பிராஸ்டியூட்ஸ், இந்த மாதிரி விபச்சாரிகள் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லி கொச்சப்படுத்த விரும்பலைங்க. அது வந்து அவங்களுடைய தலையெழுத்துங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால, கிரக கோளாறுனால, கட்ட கோளாறுனால அந்த மாதிரி ஆனவங்க, அவங்கள விட்டுருங்க. அதாவது இது வந்து எப்படின்னாக்கா நல்லெழுத்து நடுவில் இருக்க கோணெழுத்து குறுக்க ஓடிச்சோம். அந்த மாதிரி எப்பவோ ஏதோ ஒரு கம்பெனில எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்ப யாரோ ஒரு பொண்ணுனா அந்த அம்மாவுக்கு அப்போ ஒரு 30-32 வயசு இருக்கும், இப்போ ஒரு 7-8 வருஷம் ஆயிருக்கும். திடீர்னு மீட் பண்ணுவீங்க. என்னம்மா எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப், எல்லாம் கரெக்டா இருக்குதா, அப்புறம் என்ன பண்றாரு உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, அது உடனே கோன்னு அழுகா. நடு ரோட்லயே, நடு வீதியிலேயே, இல்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னாக்கா அங்கேயே அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து கோன்னு அழுகு போறது. இருமா ஏமா அழுகுற, நீ விஷயத்த சொல்லுமா அப்படின்னு நீங்க கேட்டதுக்கு அப்புறம், இல்ல சார் ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு சார், அவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக்கு சார், கல்யாணத்துக்கு அப்புறமா அது அப்படியே கண்டினியூ ஆகி ஏடா கூடமா போய் வீட்டுக்கே ஒரு 4-5 பேர் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க சார். நான் ஒருத்தி தான் பொண்டாட்டின்னு பார்த்தாக்கா அவரு லிஸ்டே அது போய்கிட்டே இருக்கு சார். ஏகப்பட்ட பொம்பளைங்க தேடி வராளுங்க சார். அவளும் பொண்டாட்டின்றா, வரவளும் பொண்டாட்டின்றா, 2 வருஷத்துக்கு முன்னாடி பழகின்றா, அவளும் பொண்டாட்டின்றா. வீட்டுல ஒரு வேலைக்காரி கூட வைக்க முடியல சார். நம்பி வச்சாக்கா இவன் கையை வச்சிடறான் சார் என் வீட்டுக்காரன். சரி, அப்ப கடைசியில் என்னதான் ஆச்சு, டிவோர்ஸ் பண்ணிட்டேன் சார். ஏன்னா ஒரே பொண்ணு சார், அவளோட எதிர்காலத்தை நான் பார்க்கணும்ல. குழந்தைக்கு என்ன வயசு ஆகுதுமா, 7 வயசு ஆகுது சார். கொஞ்சம் லேட் இஷ்யூ தான் சார். இப்போ நான் அடுத்த மேரேஜுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். உங்களை மாதிரி எனக்கு ஒருத்தர்னா வந்து வாழ்க்கை துணையா வந்திருந்தாக்கா, ஏமா நான் தான் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி நான் வந்து குடும்பஸ்தனாச்சேம்மா, நான் ஏற்கனவே 2-3 குழந்தைங்களோட இருந்துகிட்டு இருக்கேனேம்மா அப்படி நீங்க ஒரு பரிதவிப்போட சொல்றீங்க. ஆனா அதே சமயத்தில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு முதல் மரியாதை சிவாஜி ரேஞ்சில், ஏன்னா வீட்டுல வந்து வடிவுக்கரசி ரேஞ்சில தான் பொண்டாட்டி. பொண்டாட்டிங்க எப்பவுமே வந்து வடிவுக்கரசி ரேஞ்சில தான் இருப்பாங்க. தட்டை விட்டு அடிச்சாங்க அப்படின்னாக்கா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கணும், அதுதான் வீடு. ஏன்னா அந்த பொண்டாட்டின்ற அந்த கெத்து, அந்த கௌரவத்துல அவங்க இருப்பாங்க, அப்படித்தான் இருப்பாங்க. வப்பாட்டி தான் கொண்டாந்து பக்கத்துலயே வச்சு தட்டுல இருந்து எடுத்து இட்லியை பிச்சு சாம்பார்ல தொட்டு அப்படி ஊட்டி விடுறது வப்பாட்டி தான் பண்ணுவா. இது பொண்டாட்டி பண்ணவே மாட்டோம். நீங்க என்ன இருந்தாலும் குடும்பத்தை விட முடியுமா? ஏன்னா குடும்பஸ்தனாச்சே, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று, குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்களே, இருந்தாலும் மனசுக்குள்ள அப்படியே வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு தென்றல் அடிக்குது, ஒரு அப்படியே வந்து ஒரு கனவுகள் வந்து போகுது. இவ வேற இந்த மாதிரி சொல்றாளே, இன்னும் பார்த்தாங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவன இப்ப பார்த்தாங்க அப்படின்னு நச்சுன்னு நங்குன்னு இருக்காங்களா, ஒன்றும் புரியலையே. என்னடா இது, ஒண்ணுமே புரியலையே, இந்த ரேஞ்சில் போகுது என்னது. இல்லைம்மா அது வந்து இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க சார் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருந்தே டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னங்க பண்ணுறது ராஜேஷ் சார், நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னாலும் அதெல்லாம் எங்களுக்கு காதலே ஏறல சார், ஒன்றுமே வேலைக்கு ஆகல சார். அதனால இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல சார். எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை சார். அவள் கையால் என் கையை பிடிச்சிட்டா சார். ஒரு அவளை பெண் வாழ்க்கையில் வந்து குடும்ப பிரச்சனைகளால கணவனை துரத்தி விட்டு, கணவன் இல்லாமல் இந்த சமூகத்தில் போராடிட்டு இருக்க ஒரு பெண், அவளுக்கு நானே ஒரு ரிஷபராசிக்காரன் நானே சார். நான் கிருத்திகையா ரோகிணியா மிருகசீரிட மாடுறது முக்கியம் இல்லை. ரிஷபராசி யாரு? சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் யாரு? அசுரர்களின் தலைவன். எங்க தலைவனுக்கு தலைவன் யாரு?
ராகு பகவான். அவரு இப்போ எங்க இருக்காரு? 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்காரு. அப்படி இது நடக்காம எப்படி சார்? ஆனா இதுல ஒரு மேட்ரு சார், கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வச்சுக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, காலகாலமா இதையே தான் எல்லாம் ரிப்பீட் பண்றீங்க. ஆனா இங்க அப்படியே உல்டா புல்டாவா நடக்குது சார். என்ன சார் நீ சொல்றீங்க? குரங்கு மாதிரி பொண்டாட்டி இருக்கா சார், வந்திருக்கவா கிளி மாதிரி இருக்கா சார். சார் இன்னொன்னு சொல்லிடுறேன், இப்ப நாங்க வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டோம், சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியல. இந்த நேரத்துல இந்த மாதிரி இருக்கிற இந்த சமயத்துல இவ்வளவு நாள் இல்லாம இவ்வளவு வருடங்கள் இல்லாம இப்படி போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு முட்டக்குறை தொட்டக்குறையா இப்படி ஒரு கனெக்ஷன் வந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல சார், நீங்க தான் சார் சொல்லணும் அப்படின்னு நம்மளுடைய ஒரு வியூவர் எங்க இருந்து, மலேசியாவில இருந்து கால் பண்ணி பேசுறாரு. அங்க பிஆர் ஆயிட்டாரு, நல்லா போயிட்டு இருக்கு லைஃப். இருந்தாலும் இப்ப நடக்கிற இந்த கிரக கோச்சார நிலைமைகள், நான் சொன்ன மாதிரி சனி பகவான் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்து சனி பகவான் வீட்டுல இருக்கிற ராகு பகவான், இந்த ரெண்டு காம்பினேஷன் பாத்தீங்கன்னாக்கா கர்மஸ்தானம் அந்த லாபஸ்தானம் சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் உச்சமாகின்ற வீடு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏழாகூடமான ஒரு மோசமான ஏறக்குறைய வந்து ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி, ஒரு ஜிம்கானா பீரியட் மாதிரி இந்த பீரியட் உங்களுக்கு. சிவனேன்னு இருப்பான் ஒருத்தன், அவன் பாட்டுக்கு தான் உண்டு, தான் வேலை உண்டு, காலைல கிளம்பி ஆஃபீஸ் போவான். ஆஃபீஸ் முடிஞ்சா வரும்போது பார்த்தீங்கன்னா வர வழியில் வந்து இருக்கிற காய்கறி கடையில் எங்கே ரீசனபிளாக நியாயமான விலையில வந்து காய்கறிகள் விற்கிதோ அந்த கடையில் தன்னுடைய பேக்கில் வந்து ஒரு 4 காய்கறியை வாங்கிட்டு ஒரு தக்காளி வெங்காயத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கொடுப்பான். பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு எல்லாம் நல்லா பேசிட்டு நல்ல நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருப்பான். அவன் ஆளை பார்த்தீங்கன்னாக்கா ஆளு கூட சொல்லிக்கிற மாதிரி இருக்க மாட்டான். ரிஷபராசியில் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அப்படியே ஒரு கம்பீரமா, ஒரு மாசா, அப்படி ஒரு வெயிட்டா, ஒரு கெத்தா தான் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்றதுனால. ஆனா இவரு பாத்தீங்கன்னா, ஏன்னா இவரு ஜாதகத்துல சுக்கிரன் வந்து நீச்சமா இருந்திருக்கும் ஜனனகால ஜாதகத்துல. இவரு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமா ஒரு ஓமகுச்சி நரசிம்மன் இல்ல வந்து ஒரு புல்தொடுக்கி பயில்வான் அந்த ரேஞ்சில ஒரு கண்டங்கரைன்னு கன்றாவியா தான் இருப்பாரு. பட் இவருக்கு இப்ப இருக்கிற நேரம் பாத்தீங்கன்னாக்கா, இப்ப போயிட்டு இருக்கிற நேரம் பாத்தீங்கன்னாக்கா, இவருக்கும் சார் என்ன கூட ஒரு ஃபிகர், என்ன கூட ஒரு பொண்ணு, நல்ல பொண்ணு சார். அவ என்ன சாமி சொல்றீங்க சார்? அவ என்ன கல்யாணமே பண்ணிக்கல சார், கல்யாணமே பண்ணிக்கல. இப்போ உங்களுக்கு ஆமா சார், எனக்கு 38 வயசு, அவளுக்கு ஒரு 32 வயசு சார், கல்யாணமே பண்ணிக்கலாம் சார். ஆனா இப்ப ஆபீஸ்ல புதுசா வந்திருக்கிறா, என் கூட பழகி பேசி எடுத்ததுக்கு அப்புறம் தான், ஒரு 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான், கல்யாணம் பண்ணா உன்னதான் கல்யாணம் பண்ணணும், ஏமா நான் தான் கல்யாணம் ஆயிடுச்சேம்மா எனக்கு அப்படின்றான். அதனால என்ன, அது ஒரு பேட்டம், அது ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்றான் சார். என்ன சார் இப்படின்னா சொன்னா எப்படி சார்? இதெல்லாம் எதனால சார் இப்படி நடந்துகிட்டு இருக்குது? 2ஆம் இடத்துக்கு வந்த குரு பகவான் குடும்பத்தை கெடுக்கணுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற வீடு பாத்தீங்கன்னாக்கா கர்மஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னாக்கா அது குடும்பத்தை ஆட்டி படைக்கிற ஸ்தானம். குடும்பத்தை வந்து ஒரு ஜிக்ஸாக் பண்ணி நல்லா இருந்த குடும்பத்தை கும்மி அடிச்சு கொட்டி மேளம் கொட்டி ரோட்டு கொண்டு வந்து விடுற ஸ்தானம் அது. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் உச்சமாகின்ற உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உச்சமாகின்ற அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவர். அப்ப அந்த காரகத்துவம் என்னன்னாக்கா, இதெல்லாம் வந்து ஆக மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்துல ஒரு குழப்பம், குடும்பத்துல ஒரு சதிராட்டம், இந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய சமயத்துல, நேரத்துல, காலத்துல ரிஷபராசிக்காரங்க நீங்க இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு பக்கா ப்ரூஃபோட எவிடன்ஸோடய சொல்லிட்டேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் இது வரைக்கும் இல்லாம இருந்தீங்கன்னாக்கா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மன வலிமையை கொஞ்சம் வலுப்படுத்திக்கங்க, கட்டுப்படுத்திக்கங்க, அலைபாகி மனதை அடக்கிக்கங்க. சாதாரணமா பார்த்து சாதாரணமாவே ரிஷபராசிக்காரங்க வந்து சபலிஸ்ட் தான். ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்றதுனால அவர் வந்து ஒரு கிளுகிழுப்பா, ஒரு கெத்தா, ஒரு மப்பு மந்தாரமா ஒரு ஃபிகர் போச்சு அப்படின்னாக்கா பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியாது. மனசு வந்து அப்படியே அலை பாஞ்சிரும், சபலப்பட்டுரும். சபலத்துல அப்படியே வந்து பெரிய போராட்டமே நடக்கும். இப்போ நீங்க மனசை அடக்க வேண்டிய நேரம். சிம்பிளா ஒரே ஒரு கால்குலேஷன் கணக்கா, பௌர்ணமி நாட்கள்ல ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள், இங்க மெட்ராஸ் அப்படின்னாக்கா பாம்பன் சுவாமிகள் ஆசிரமம் திருவான்மியூர்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஊர்லயும் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் இல்ல உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருப்பாங்க. அந்த மாதிரி சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த அந்த சமாதியில, அந்த இடத்துல, அந்த புண்ணிய ஸ்தலத்துல ஒரு பௌர்ணமியில போய் உட்காருங்க. ஒரு 48 நிமிஷம் அப்படியே மனசை ஒருநிலைப்படுத்தி அப்படியே ஒரு மௌன விரதமா இருங்க. செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு யாருக்கும் எந்த பேச்சுவார்த்தை இல்லாத சைலண்டா உட்காந்து ஓம் நம சிவாயம், ஓம் நம சிவாயம், ஓம் நம சிவாயம் அந்த அரிய சிவமந்திரத்தை உச்சரித்து வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த சித்தருடைய அருளாசி அனுகிரகம் கருணை பார்வை மேலப்பட்டு அலைபாய மனதை அடக்க செய்யும், அடங்கும். இது ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாதுங்க. உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டிய நேரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. இதை மீறி பிரச்சனைகள் இருந்ததுன்னா கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள் வழங்கப்படும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்கிறத விட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.